தளபதி விஜய் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப சரியா செய்றாங்க. அத பார்த்து எல்லாரும் கத்துக்கணும். தான் வேலை உண்டு வேலை என்னாங்கிறத ரொம்ப சரியா அவர் வந்து புரிஞ்சு வச்சிருக்காரு. இப்போ ஒரு திரைப்படத்துல உச்சபட்ச நடிகரா இருந்திருக்காருன்னா, அவருக்கு தான் வேலைன்னா நல்லா ஒரு புரிதல் இருந்திருக்கு. தான் வேலைன்னா நல்ல கதையா எடுத்து, அந்த கதையில நல்லா நடிக்கணும். தன்னோட ஃபேன்ஸுக்கும், மக்களுக்கும் என்ன புடிச்சிருக்கோ, அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கணும். அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு நடிகர். அப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதியா அவர் வேலை என்ன? மக்கள் குடுக்குற வரி பணத்த சரியா வந்து மக்களுக்கு நலத்திட்டமா மாத்தணும். இதுவரைக்கும் நடந்திருக்க ஊழல்லாம் என்னன்னு விசாரிக்கணும். அதனால ஒரு அரசியல்வாதிய அந்த வேலைய வந்து ஒரு உண்மையான வேலையா எடுத்து, தான் வேலை உண்டு, என்ன உண்டுன்ட்டு அவர் பாட்டுல வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வெளியில 1000 விமர்சனங்க யாராரோ வைக்கிறாங்க. அத பத்திலாம் கவலைப்படாம, தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருக்காரு. இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதே வந்து நம்ம வேலைய நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வாழ்க்கையில எங்கேயே போயிரலாமே! ஆமா. நீங்க பாருங்க, ஒரு உச்சபட்ச நடிகனா இருந்துட்டு, அதே உச்சத்த அரசியல்ல தொட்டுட்டு, எந்த ஒரு கான்ட்ரோவர்சியும் கிரியேட் பண்ணாம, தான் வேலை உண்டு, தான் உண்டு. இத வந்து ரொம்ப நம்ம சிம்பிளா சொன்னாலும், இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஃபார்முலா தான் தளபதி விஜய். யார் எது சொன்னாலும் கவலைப்படுறதில்ல. அ அதுலயும் ஒரு நல்ல வார்த்தை ஒண்ணு வச்சிருக்காரு. எப்படின்னா, "கில் தெம் வித் யுவர் சக்சஸ்." எதிரிய கூட உன்னோட என்ன சொல்றது? உன்னோட வெற்றிய வச்சு கொல்லு. அது மிகப்பெரிய ஒரு தத்துவம் தானே! ரொம்ப அழகா செஞ்சு சொல்லியிருக்காரு. 2வது தேர்தல்ல பிரச்சாரத்தில ரொம்ப கரெக்ட்டா வந்து தான் வேலை என்னமோ அத கரெக்ட்டா செய்றாரு. அதாவது தளபதிய பார்த்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, நம்ம வேலைய நம்ம சரியா செஞ்சோம்னா, வெற்றி நமக்கு தான். கட்டாயம் நம்ம ஜெயிச்சுருவோம். இது ரொம்ப ஒரு நல்ல சக்சஸ் ஃபார்முலா. நான் பார்த்து படிச்சதுல தளபதி ஃபார்முலா இதான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.